உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே சீசர்களுடைய நாட்களிலே, இயேசு கிறிஸ்துவின் சீசர்களுடைய நாட்களிலே அவர்கள் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்களே, அதை குறித்து படிக்க இருக்கிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய வருகைக்கு முன்பாக நடக்க இருக்கின்ற சம்பவங்களை குறித்து நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் சீசர்கள் தங்களிடம் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பாக அடையாளம் என்னவென்று இந்த நாளிலே எங்களுக்கு அதை தெளிவுபட கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்திலே அநேக விஷயங்களை குறித்து கேட்டார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே அந்த வெளி பகுதியிலே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஒலிவ மலையிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் சீசர்கள் அவரிடம் வந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் அவரிடத்திலே வந்து, அதுவும் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இயேசுவிடம் சொன்னார்கள், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அதினதின் சமயத்திலே நேர்த்தியாக செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர், ஞானம் மிகுந்தவர். பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார் என்றால், எருசலேம் தேசம் ரோம சேனைகளால் சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்கள் ஓடிப்போய் விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை லூக்கா 21ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் என்றார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் அவருடைய சீசர்கள் தப்புவிப்பதற்கு ஒரு அடையாளத்தை அங்கே சொல்லி இருக்கிறார். நீங்க எருசலேம் பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த எருசலேம் பட்டணம் ரோம சேனைகளால் சூழப்படும் பொழுது மலைக்கு ஓடி போயிருங்க. எப்படி இது நடக்கும்? ரோம சேனைகள் வந்து சூழ்ந்த உடனே இவங்க மலைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. அந்த சூழ்ந்திருந்த அந்த சேனை, ரோம சேனை பின்வாங்கினது, மீண்டும் வந்து முற்றுகை போட்டு சூழ்ந்து அந்த எருசலேம் பட்டணத்தை அழித்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் முன் அறிந்திருந்தபடியால்
எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்போ இவங்க அதை பார்த்துட்டு தப்பிச்சிட்டாங்க. இதுவும் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா புஸ்தகத்திலே நாம் வாசித்தோமானால் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் தீர்க்கதரிசனம். இதெல்லாம் நடைபெறும் என்று முன்னரே அறிந்த தேவன் தீர்க்க தரிசனமாக அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். சீசர்கள் ஆண்டவரிடத்திலே அடையாளத்தை கேட்கிறார்கள். அடையாளம் என்னவென்று? ரோம சேனைகள் எருசலேம் சூழப்பட்ட பொழுது சீசர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போய் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். ஏன் இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆமோஸ் 3:7 நாம் வாசித்தோமானால், தேவன் ஆமோஸ் 3:7 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்துகிறார். நோவாவுக்கு வெள்ளத்தை அழிக்க போறேன்னு சொல்லி வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுக்கு உன்னை இந்த உலகத்திலே சந்ததியாக, உயர்ந்த சந்ததியாக வைப்பேன் என்று வெளிப்படுத்தினார். லோத்து நாட்களிலே அந்த சோதம் குமார பட்டணம் அழிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அவர் எதையும் ரகசியமாய் செய்யவில்லை. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த ரகசியத்தை. கடைசி காலத்திலே வாழ்கிற நாமும் மலைகளுக்கு ஓடி போகின்ற காலம் வருகிறது. இந்த தீர்க்கதரிசன பகுதி உரைக்கிறது என்னவென்றால், கடைசி காலத்திலே வாழ்கின்ற பிள்ளைகளும் மலைகளுக்கு ஓடி போகக்கூடிய ஒரு நாட்கள் வரும் என்று சொல்லுகிறது. எலன் ஜி ஒயிட் என்ற தீர்க்கதரிசி அம்மையார், அவர் ஒரு பெண் தீர்க்கதரிசி. அந்த அம்மையார் மூலமாக இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. எப்பொழுது என்று எழுதியிருக்கிறார்கள் என்றால், அமெரிக்காவில் தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் சட்டமாக இயற்றப்படும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய தேவனுடைய மீதமான ஜனங்கள் நகரங்களை விட்டு வெளியேறி கிராமங்களுக்கும் மலைகளுக்கும் சென்று வசிப்பார்கள். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம நினைத்தோமா? கோவிட் பெருந்தொற்று சமயத்தில் கிராமத்தில் இருந்தவங்க மட்டும் சுதந்திரமாக அங்கே இங்கே போய்கொண்டு இருந்தார்கள். நகரங்களிலும் பெரிய பெரிய நகரங்களிலும் வாழ்ந்தவர்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருந்தார்கள். தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இயற்றப்படும் பொழுது அமெரிக்காவில்தான் அது முதலாவது இயற்றப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த சட்டம் இயற்றப்படும் என்று முன்னரே அறிந்திருக்கிற நாம் எவ்விதமாக இதை பற்றி கவலைப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வேத பாடங்களை படித்திருக்கிறோம். இந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது
ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை, அதாவது 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் கற்பனையிலிருந்து 1ஆம் நாளாகிய ஓய்வு நாள் கற்பனைக்கு மாற்றிய அந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதை கைக்கொள்ளவில்லை என்றால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை பின்பற்றவில்லை என்றால், அந்த பின்பற்றாத ஜனத்தின் மீது சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை. சட்டம் பாதுகாப்பு தராது. யார் வேண்டுமானாலும் அவர்களை அழிக்கலாம், அவர்களுடைய உடைமையை பறித்து கொள்ளலாம், அவர்கள் வாங்கவும் விற்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அவர்கள் நகரங்களில் இருந்து கிராமத்திற்கு, மலைகளுக்கு ஓடி போவார்கள். சிறு கூட்டமாக வனாந்தரத்திலே சேர்ந்து வாழ்ந்து வருவார்கள். தனிமையான இடங்களிலே ஒளிந்து வசிப்பார்கள். இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, தீர்க்கதரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீங்க கவனித்தீர்களானால், கப்பல் தலைவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு முறை நீண்ட கால பயணத்தை கப்பலிலே நாம் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து தீர்மானித்து பல மாலுமிகளை தெரிந்து கொண்டார். சிறந்த மாலுமிகளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவருடைய நீண்ட கால கப்பல் பயணத்தை தொடர்ந்தார். அவர் ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன். பயணம் ஆரம்பித்தது. 1 மைல் தூரம் போயிட்டாங்க. போனதும் அவர் என்ன செஞ்சார்னா, எல்லா மாலுமிகளையும் கூப்பிட்டார். இங்கே என்னிடத்தில் வாருங்கள் என்று. வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட சொன்னார், நான் எந்த காரியத்தையும் ஜெபிக்காம செய்யறதில்லை. நம்ம கப்பலில் நம்ம எவ்வளோதான் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருந்து இந்த கப்பலை செலுத்தினாலும் தேவ பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் பாதிக்கப்படுவோம் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். கடவுளின் பாதுகாப்பிற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து, உருக்கமாக ஜெபித்து, அவர்கள் தினமும் இதே போலவே கூடி ஜெபித்து வந்தார்கள். மாதங்கள் பல கழிந்தன. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. அந்த கப்பலானது இப்பொழுது எங்கே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது என்றால், ஆப்பிரிக்காவின் தென்கோடியில் அந்த கப்பல் பயணித்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு புயலில் அந்த கப்பல் சிக்கி கொண்டது. பாறைகளில் மோதியது. பாறைகளில் மோதிவிடாமல் காப்பாற்றுவது, பாதுகாப்பது மிகவும் அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஒரு பிரம்மாண்ட அலை வந்தது, கப்பலை அலைக்கழித்தியது. அந்த கப்பல் ஒரு சடுதியில ஒரு கூரான பாறையில மோதிருச்சு. மோதி தண்ணீர் அந்த துவாரத்தின் வழியாக உள்ள வந்துருச்சு. இவங்க அந்த மாலுமிகள் எல்லாம் அந்த தண்ணீரை அடைப்பதற்கு வழி செய்கிறார்கள். தண்ணியெல்லாம் மோந்து மோந்து வெளியில் ஊத்துறாங்க. பிரயோஜனம் இல்லை, கப்பல் மூழ்க போகுது. அப்ப அந்த கப்பல் தலைவன் எல்லா மாலுமிகளையும் மீண்டும் கூப்பிட்டு, நம்ம பலத்துல இதை செய்ய முடியாது, தேவ பலம் நமக்கு வேண்டும், அதுதான் நம்மளை காக்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம் இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா மாலுமிகளையும் கூப்பிட்டு ஜெபித்தார்கள். இப்பொழுது அந்த மாலுமிகள் என்ன செஞ்சாங்க, மீண்டும் அந்த தண்ணீரெல்லாம் வெளியேற்றுவதற்கு வழிகளை செய்தார்கள். கப்பலின் நீர்மட்டம் அற்புதமாக குறைஞ்சிருச்சு. புயல் அமர்ந்தது.
மறுபடியும் மேல்தட்டில் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. எப்படி தப்பிச்சாங்க தெரியுமா? அந்த கப்பல் ஒரு பாறையில மோதி ஒரு துவாரம் ஏற்பட்டது. அந்த துவாரத்தின் வழியாக தான் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தேவன் அற்புதமாக ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். எப்படி யோனாவுக்கு ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டாரோ அதே போல இந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவன் ஒரு பெரிய மீனிற்கு கட்டளையிட்டார். அந்த மீன் என்ன செஞ்சதுன்னா, அந்த கப்பலின் அடித்தளத்தில் கூரிய பாறை உண்டாக்கின அந்த துவாரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துவாரத்துக்குள் வழியாக கப்பலுக்குள்ள நுழையிறதற்கு பிரயாசப்பட்டது. கப்பலின் துவாரம், அந்த ஓட்டை மீனின் அளவை விட சிறியதா இருந்ததுனால இந்த மீன் வந்த ஃபோர்ஸுக்கு உள்ளே போய் சொருகி நிற்கிது. இது மீன் பெரியது, துவாரம் சிறுசாக இருக்குது. அப்போ மீன் அப்படி அந்த துவாரத்தை ஏற்ற அடைப்பான் போல அப்படி மறைச்சிருச்சு, தண்ணி எதுவும் உள்ளே போல. அப்போ அவங்க தப்பிக்கப்பட்டார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இயற்றப்படும் பொழுது நாம் பார்த்தோமானால் அங்கே நாம் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். பாதுகாப்பு இன்றி, வழியின்றி, கதியின்றி தனிமையிலே இருக்கலாம். நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு பரலோகம் மாத்திரமே. எப்படி அந்த கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் முழங்காற்படியிட்டு அவரால் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாதபடி இருந்தபடியால் தன் வேர்வை துளிகள் இரத்தமாக மாறி விழும் நிலத்திலே விழும் அளவிற்கு அவர் வியாகுலப்பட்டார். தேவன் அவரை விட்டு பிரிந்ததை, பிதா அவரை விட்டு பிரிந்ததை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனிமையிலே விடப்பட்டார். பரலோகத்தை நோக்கி கெஞ்சினார். அதை போலவே இந்த கடைசி நாட்களிலே ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு வரக்கூடிய உபத்திரவங்களிலே இந்த தேவனுடைய ஜனங்கள் பாதுகாப்பு ஏதுமின்றி, நம்முடைய சக சகோதரனே நம்மை காட்டிக் கொடுப்பான். எலன் ஜி ஒயிட் அம்மையார் அந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க, 7ஆம் நாள் அட்வென்ட் சபையில் உள்ள உண்மையற்ற அட்வென்ட் சகோதரர்கள் உண்மையான அட்வென்ட் சகோதரர்களை காட்டிக் கொடுப்பார்கள் என்று, சட்டத்துக்கு முன்பாக அவர்களை மாட்டி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நாம் உணர்ந்து பார்த்தோமானால் இந்த கடைசி காலகட்டம் மிகவும் பொல்லாததாய், கொடியதாய் இருக்கப் போகிறது. அன்று சீசர்கள் அடையாளத்தை கேட்டார்கள். உம்முடைய வருகைக்கும் எருசலேம் அழிவுக்கும் அடையாளம் என்னவென்று ஆண்டவர் சொன்னார். ரோம சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது உங்களை காத்து கொள்ளும்படியாக எருசலேமை விட்டு மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று. அதே போல் இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எலன் ஜி ஒயிட் என்னும் பெண் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால், அமெரிக்காவிலே தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட உடனே நீங்கள் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடிவிடுங்கள் என்று, கிராமங்களுக்கு ஓடிவிடுங்கள் என்று, அங்கே போய் சென்று வசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோம சேனைகள் முதலாவது சூழ்ந்து விட்டு மீண்டும் அந்த சேனைகள் சூழ்ந்திருந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு மீண்டும் வந்துதான் சேனைகளால் சூழப்பட்டு எருசலேம் நகரம் அழிந்தது.
ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் ஏற்றப்பட்ட உடனே எல்லா நாடுகளிலும் அது ஏற்றப்படவில்லை. முதலாவது அமெரிக்காவில் ஏற்றப்படும் பொழுது நாம் சுதாரித்து கொண்டு மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் கிராமங்களுக்கும் ஓடிவிட்டு அங்கே சென்று வசிக்க ஆயத்தமாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் ஏற்றப்பட்டவுடன் இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே 16வது வசனத்தில், அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்கள் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலதுகையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்நாமத்தின் இலக்கத்தையாவது தடுத்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. அப்போ அந்த மிருகத்தின் முத்திரை என்பது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து போகாதவர்களை வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கு செய்துவிடும். அப்போ வாங்கவும் விற்கவும் முடியலைன்னா எப்படி நம்மளால் சாப்பிட முடியும்? மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடி போக போகிறோம், கிராமங்களுக்கு ஓடி போக போகிறோம். அதற்கு பின்பு மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். மரணம் சம்பவிக்க வேண்டிய சூழ்நிலை என்றால் கொலை செய்யவும் தயங்க மாட்டாங்க. சட்டம் பாதுகாப்பு தராது. நம்முடைய உடைமைகள் எல்லாம் பறித்துக் கொள்வார்கள் என்று படித்தோம். அப்ப பாதுகாப்பின்றி இருந்து மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடி ஒளிந்து நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில போஜனத்திற்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை பாதுகாப்பார். அந்த கப்பல் பாறையில மோதியது. கூர்மையான பாறை, துவாரம் விழுந்து தண்ணியெல்லாம் உள்ள வந்தது. வழியின்றி தவித்தார்கள். அந்த துவாரத்தை அவர்களால் அடைக்க முடியல. கப்பல் மூழ்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தது. ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த துவாரத்தை அடைத்தது, காத்தார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் இந்த கடைசி நாட்கள்ல கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறு சிறு கூட்டமாக மலைகளிலும் குன்றுகளிலும் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் காகங்களை கொண்டு அன்று எலியாவை போஷித்த தேவன் நமக்கும் போஷிப்பார். அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும் என்று. நம்ம இம்மட்டும் காத்த தேவன், நம்மை இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அதில் என்றும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. தீர்க்கதரிசனம் உண்மை, அது நிச்சயம், அது சத்தியமாய் நிறைவேறும். நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருகிறது, தாமதிக்கிறது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் தேவனுக்கு உண்மையாய் வாழ்வோம். எல்லாவற்றையும் கவனமாக கவனித்து கொண்டிருப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.